தூத்துக்குடி விமான நிலையத்தில் இன்னும் சற்று நேரத்தில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் வரக்கூடிய நேரத்தில் தற்பொழுது இந்த மோடி அவர் பங்கேற்கக்கூடிய கூட்டரங்கில் ஒரு புறத்தில் வந்துட்டு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த தொண்டர்களும் மறுபுறத்தில் வந்துட்டு திமுக கட்சியை சார்ந்த தொண்டர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். இதில் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் வந்துட்டு தங்களுடைய கையில் பிஜேபி கொடியை வைத்துக் கொண்டு மோடி மோடி என பரபரப்பாக சுற்றி வரக்கூடிய சூழலில் இதே போல் இந்த பக்கம் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த தொண்டர்களும் ஸ்டாலின் ஸ்டாலின் அப்படின்ற விஷயத்தை சொல்லி அவர்களும் தங்களுடைய திமுக கட்சி கொடியை சுரட்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை தான் ஒளிப்பதிவில் இருக்குன்னா காட்சி பற்றி கொண்டிருக்கிறார். அதுதான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்பொழுது இரண்டு பிரிவினரும் ரொம்ப ஆக்ரோஷமாக தங்களுடைய கட்சியுடைய அந்த பெயரை சொல்லி ஒரு கரவொலி எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் காவல்துறையினர் உடனடியாக இந்த பகுதிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் இரண்டு தரப்பு இருக்கக்கூடிய அந்த தொண்டர்களையுமே தற்பொழுது அவர் சமாதானப்படுத்திக் கொள்ளக்கூடிய சூழல் தான் நம்ம காட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இதை செய்தி சேகரிக்க வந்திருக்கக்கூடிய செய்தியாளர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் இங்கிருந்து சற்று உங்களுடைய ஒதுக்கப்பட்ட இடத்திற்கு சென்று விடுங்கள் அப்படின்ற விஷயத்தை சொல்லி தங்களை தற்பொழுது அனுப்பி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா இங்க கூடிய அந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பிஜேபி கட்சியை சார்ந்த தொண்டர்கள் அதுக்கு அப்படின்னு நேர் ஆப்போசிட் இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த தொண்டர்கள் தங்களுடைய கட்சி அப்படின்ற பெயரை சொல்லி தற்பொழுது இங்கே ஒரு கரவொலியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் மாநில அரசு அதாவது திமுக சார்பில் இருந்து இங்கே இந்த மோடி அவர்கள் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய பிரமுகர் யார் என்று பார்த்தோம் என்றால் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் கீதா ஜீவன் கலந்து கொள்ள இருக்கிறார். அதேபோல் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கலந்து கொள்ள இருக்கிறார். அதேபோல் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார். அதேபோல் டிஆர்பி ராஜா அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக கனிமொழி அவர்களும் இந்த மோடி அவர்கள் பங்கேற்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியில் மேடையில் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் திமுக கட்சியை சார்ந்த தொண்டர்கள் இந்த மோடி அவர்கள் கலந்துக்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார்கள். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து பார்த்தோம் என்றால் பாரத பிரதமருடன் இணைந்து இந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக மத்திய இணை அமைச்சர் எல் முருகன், பாஜக மூத்த தலைவர்கள் நயனா நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், எச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த கட்சி தொண்டர்கள் இங்கே கலந்து இருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இரண்டு அதாவது திமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் இங்கே வரக்கூடிய சூழலில் அவர்களுடைய விசுவாசிகள் அவருடைய தொண்டர்கள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய இடத்தில் கணிசமாக அவர்களும் வந்திருக்கிறார்கள். திமுக சார்ந்த தொண்டர்களும் வந்திருக்கக்கூடிய சூழலில் தான் இருவரில் யாருடைய குரல் இங்கே அதிக அளவில் ஒலிக்கிறது என்பதை காண்பிப்பதற்காக ஒருவர் அந்த பிஜேபி தரப்பில் இருப்பவர்கள் கையில் வச்சுக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சி கொடியை சுழற்றியவாறு அவர்கள் தற்பொழுது கோஷமிட்டு வருகிறார்கள். அந்த கோஷத்தை விட எங்களுடைய கோஷம் தான் அதிகம் என்பதை காட்டும் வகையில் திமுக அந்த கட்சியை சார்ந்த பிரமுகர்களும் ஸ்டாலின் பெயரை சொல்லி அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்களும் தங்களுடைய அந்த திமுக கட்சி கொடியை மேலே சுழற்றி கொண்டு தற்பொழுது ஆரவாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் இந்த இடத்தில் சற்று அதாவது அதிக அளவில் குவிக்கப்பட்டு எதுவும் அசம்பாவிதம் ஏற்பட்டுவிடக்கூடாது, எதுவும் சலசலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்கின்ற விஷயத்தில் தற்பொழுது இங்கே காவலர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரை எந்த விதமான ஒரு சண்டை சச்சரவும் இல்லாமல் அமைதியாகத்தான் இருந்த சூழலில் திடீரென இந்த இரண்டு கட்சியினர் நடைபெறக்கூடிய போட்டி அதிகமாக தற்பொழுது காணப்படுகிறது. இந்த நிகழ்வில் பார்த்தோமானால் இன்னும் சற்று நேரம் அது மாலத்தீவில் இருந்து இந்திய விமானப்படைக்கு சொந்தமான தனி விமானத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிளம்பியிருக்கிறார். சரியாக 8:15 மணிக்கு இங்கே அவர் மேடைக்கு வருவார் என தற்பொழுது எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே தற்பொழுது ஒளிப்பதிவாளர் குணா காட்சியில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதில் என்னன்னா அதாவது ஒன்றிய அரசு சார்பாக செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டதில் கிட்டத்தட்ட இந்த தமிழகத்தில் இந்த தூத்துக்குடி விமான நிலையத்துடைய விரிவாக்கம் மட்டுமின்றி அதே போல் கிட்டத்தட்ட ஏர்போர்ட், அதே போல் ஹைவேஸ், ரயில்வே டிபார்ட்மெண்ட், போர்ட், அதே போல் பவர் அந்த மொத்தமாக சேர்த்து கிட்டத்தட்ட 4,900 கோடி ரூபாய்க்கு இவங்க தற்பொழுது இங்க நலத்திட்டங்களை அவர்கள் மக்களுக்கு நாட்டுக்காக அர்ப்பணிக்க பாரத பிரதமர் மோடி தற்பொழுது இங்கே இன்னும் சற்று நேரத்தில்
வர இருக்கிறார். ஒளிப்பதிவாளர் வந்து காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிற சூழலில் தற்பொழுது நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு காந்தி ஐயா அவர்கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஓகே. ஐயா, இப்போ தூத்துக்குடியில வந்து இப்போ விமான நிலையத்தை வந்து விரிவாக்கம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 450 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த விமான நிலையத்துக்கு என்ன பேர் வைக்கணும்ன்ற விஷயத்துல வந்துட்டு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. உங்களுடைய கோரிக்கை என்னையா இருக்கும்? அப்படி எந்த பேர் வைக்கணும் கேட்க ஒரு பேரு மக்களுடைய கோரிக்கை வந்துட்டு வ.உ.சி. சிதம்பரோட பேர் வைக்கணும் இந்த விமான நிலையத்துக்குன்ற விஷயம் கோரிக்கை வச்சிருக்காங்க. உங்களுடைய நீங்க எம்எல்ஏ அப்படின்னா உங்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கு? முத்துநகர்னு சொல்லிடும். அதாவது தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்கத்தை நிறைவு செய்து இன்று நாட்டு மக்களுக்கு பிரதமர் அவர்கள் அர்ப்பணிக்கிறார்கள். இந்த பகுதியில் இருக்கின்ற மக்கள் இந்த தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு என்னை பொறுத்த வரைக்கும் முத்துநகர் விமான நிலையம் என்று பெயர் வைப்பது பொருந்துவதாக அமையும் என்று எழுதுகிறேன். இது ஒரு தேசிய பாரம்பரியத்திற்கும் சுதந்திர போராட்ட தியாகிகள் நிறைந்த பகுதி. ஆனாலும் கூட வ.உ. சிதம்பரனார் போர்ட்டு பேர் தானே, வ.உ. சிதம்பரனாருக்கு வந்து போர்ட்டு இருக்கு. அதனால் முத்துநகர் என்பது பொருத்தமாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இது என்ன விரிவாக்கப்பட வேண்டும். இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து சட்டமன்ற தேர்தல் வந்து வர இருக்கு. எல்லாரும் அவங்களோட அரசியல் வியூகம் வந்துட்டு ஒரு விஷயத்துல வகுத்துட்டு வராங்க. இந்த நிலைமையில வந்து பாரத பிரதமர் மோடி வந்து இங்க தமிழகத்துல தூத்துக்குடிக்கு வந்திருக்காரு. இந்த விஷயத்த நீங்க எப்படி அரசியலுக்கு வந்து எப்படி பாக்குறீங்க? இருந்து அடுத்து இதுக்கு அடுத்தது போறாரு கங்கவனம். பிரதமர் வருவது நாட்டு மக்களுக்கு செய்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் தமிழகத்திற்கு செய்திருக்கக்கூடிய நலத்திட்டங்களை அறிவிப்பதற்காக வருகிறார். மிகப்பெரிய ஒரு பாரம்பரியமான 1000 ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பாரம்பரிய நினைவை கங்கை சோழபுரத்திலே சென்று பார்ப்பதற்கும் மோடி அவர்கள் செல்ல இருக்கிறார்கள். எனவே தமிழகத்தில் அவரது செயல்பாடுகள் பாரதத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடு இவைகளை மக்கள் மத்தியிலே புதுப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்வை கருதுகிறார்கள். தேர்தல் பணி என்பது வேறு, இது நாட்டு மக்கள் நல பயணிகள். இப்போ இறுதியா ஒரு கேள்வி. இவர் ஓபிஎஸ் அவர் வந்து மோடி அவர்களை இங்க வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஒன்று வச்சிருந்தாரு. இப்போ ஆனா அவருக்கு உண்டான அனுமதி அப்படின்ற விஷயம் அவங்க அந்த ஷெட்யூல் அவர் எதுவுமே இங்க வந்து கொடுக்கல அவங்களுக்கு வந்துட்டு. இதை பத்தி எப்படியா நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா இப்போ தென் மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் உடைய செல்வாக்கு கொஞ்சம் அதிகமா இருக்குன்றதா எல்லாரும் சொல்றாங்க. பிரதமருடைய ஷெட்யூல் அதிகமாக இருப்பதால் அவருடைய வேலை நெருக்கடி படுவு காரணமாக சிலரை சந்திரிக்க வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். அவ்வளவுதான். நன்றி. அதே போல்தான் அதாவது குறிப்பா நம்ம வந்து இந்த 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 விஷயத்துல அதாவது பாரத பிரதமர் அவருடைய அந்த ஷெட்யூல் வந்து மிகவும் அழுத்தமாக இருக்கிறது, அதிகமாக இருக்கிறது. ஒரு நொடி கூட வந்துட்டு அந்த இடத்தில் வந்துட்டு ஒரு அந்த ஒரு விஷயங்களை வந்து ஒதுக்க முடியாத ஒரு ஒரு நேரத்தில் ஒரு இருக்கிறோம். அதனால்தான் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து உண்டான அந்த நேரத்தை வந்து ஒதுக்க இயலவில்லை அப்படின்ற விஷயமா இருக்கலாம் அப்படின்ற விஷயத்துல வந்து சட்டமன்ற உறுப்பினர் காந்தி அவர்கள் வந்துட்டு புதிய தலைமுறைக்கு வந்து அவர் கூறியிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இங்கே அந்த தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 452 கோடி ரூபாய் மதிப்பிலான விரிவாக்கம் செய்யப்பட்ட அந்த தூத்துக்குடி விமான நிலைய முனையத்தை பிரதமர் திறந்து வைக்க இருக்கிறார். அதாவது செட்டிநாடு கட்டிட கலையை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்ட இந்த பயணிகள் முனையம் உள்ளிட்ட பகுதிகளை நேரில் சென்று பார்வையிட இருக்கிறார். பின்னர் அந்த நடைபெறக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கிட்டத்தட்ட 4900 கோடி மதிப்பிலான பல்வேறு திட்டங்களை தொடங்க வைக்க இருக்கிறார். இதில் குறிப்பாக ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட 1030 கோடி மதிப்பிலான திட்டங்கள், நெடுஞ்சாலை துறையில் முடிக்கப்பட்ட 2571 கோடி மதிப்பிலான திட்டங்கள், கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் 3 மற்றும் 4வது அணைகளுக்கான 4 அதாவது
அணைகளுக்கு மின் பரிமாற்ற நிலையத்துக்கான 548 கோடி மதிப்பிலான பணிகள் எல்லாத்தையுமே வந்து இன்னும் மக்களுக்கு அர்ப்பணிக்க இருக்கிறார். பிரதமருடைய பாதுகாப்பை உறுதி செய்ய சுமார் 2000க்கும் மேற்பட்ட போலீசார் 5 அடுக்குகளில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். விமான நிலையம் வளாகம் முழுவதுமே சிறப்பு பாதுகாப்பு பிரிவினர் கண்காணிப்பில் உள்ளது. கிட்டத்தட்ட இந்த தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் கடலோர பகுதி என்பதனால் கடலோர பகுதிகளிலும் 75 டீம் போலீசாருடன் ஏடிஎஸ்பி டிஎஸ்பி ஆய்வாளர்கள் உட்பட 24 மணி நேரம் ரோந்தப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிகழ்ச்சியில் பிரதமருடன் இணைந்து இந்த நிகழ்வில் பங்கேற்பு பார்த்தோம் என்றால் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் வருகிறார். பாஜக மூத்த தலைவர்கள் நைனா நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், எச் ராஜா உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள். அதிமுக சார்பில் இந்த நிகழ்ச்சியில் கடம்பூர் ராஜு உள்ளிட்டோர் வந்து கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் மாநிலத்திலிருந்து தமிழக அதாவது திமுக சார்பில் பார்த்தோம் என்றால் தமிழகத்திலிருந்து சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, அதேபோல் டிஆர்பி ராஜா, அதேபோல் குறிப்பாக இந்த நிகழ்வில் வந்து இந்த தூத்துக்குடி மாவட்டத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வில் வந்துட்டு கலந்து கொள்ள இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட வந்து 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பகுதி வந்து ஒன்று கூடியிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இன்னும் சற்று நேரத்தில் வந்து தொடங்க இருக்கக்கூடிய சூழலில் மாலத்தீவில் இருந்து பாரத பிரதமர் மோடி கிளம்பியிருக்கிறார். கிட்டத்தட்ட இன்னும் சரியாக ஒரு சில மணி நேரங்களுக்குள் தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு அவர் வந்து இறங்க இருக்கிறார். அவருக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நைனா நாகேந்திரன் தலைமையில் பிரம்மாண்ட வரவேற்பு வந்து தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.